செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் உதயநிதி ஸ்டாலின் சென்றிருக்கிறார். செங்கிப்பட்டியில் தொடர்ந்து திமுகவினர் அங்கு குவிந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, சற்று முன்பாக நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலே வைத்து உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை திட்டமிட்டிருப்பதா சொல்லியிருந்தீங்க. அங்கு சூழல் சற்று முன்பு வரை நம்ம பார்த்த ஒரு அசாதாரண சூழல் தான் இருக்கு. தற்போது கட்டுக்குள் வந்து விட்டதா நிலைமை? விக்னேஷ், தொடர்ந்து இங்கு பதற்றமான சூழல் தான் நிலவுது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக முழுமையாக திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் குவிஞ்சிருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலினிடம் தஞ்சை எஸ்பி சுந்தரவர்தன் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஒரு 20 நிமிடத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி வருகிறார். இருந்த போதிலும் இந்த விசாரணைக்கு பின்பு அவர் தஞ்சைக்கு மீண்டும் அழைத்து செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் கூறுறாங்க. இப்போ தஞ்சையில் இருந்த திமுக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் இங்கு வந்து விட்டதால இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக திமுக தொண்டர்கள் குவிந்து வராங்க. ஒரு புறம் திமுக தொண்டர்களும், மறுபுறம் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் கூட இருக்காங்க. முழுமையாக இந்த சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அவங்க அரசுக்கு எதிராகவும் கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பி வர்றாங்க. காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு அந்த திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் காவல் நிலையத்திற்கு உள்ளே வரவிடாமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அதனால தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல் நிலவுது. இப்போ திமுக தரப்பை பொறுத்தவரையில் நீங்க தெற்கு காவல் நிலையத்தில் வைத்து விசாரிப்பதாக சொன்னீங்க. ஆனால் அங்கு விசாரிக்காமல் ஏன் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கிறீங்க என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதேபோல் திமுக வழக்கறிஞர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இங்கு காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேசி வர்றாங்க. முறையான விசாரணை நடத்த வேண்டும். நீங்க நீதிமன்றத்தில் இன்று மாலை நாங்கள் நீதிமன்றம் அழைத்து வர மாட்டோம், இன்று மாலை இன்றைக்குள்ள விடுவித்ததாக கூறினீங்க. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒவ்வொரு இடமாக சுற்ற வைத்து கால அவகாசம் ஒரு காலதாமத்தை ஏற்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டுறாங்க. அதே போல வழக்கு பொய் வழக்கு, முழுக்க பொய் வழக்கு போட்டிருக்கு. இந்த பொய் வழக்கு திரும்ப பெறணும். திட்டமிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை போலீசார் அலக்களிப்பதாக தான் குற்றம் சாட்டுறாங்க. நாளைக்கு சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில எதிர்க்கட்சித் தலைவரை அங்கு வரவிடாமல் செய்வதற்காக ஆளும் அரசு இந்த நடவடிக்கை ஈடுபடுவதாகவும் அவங்க குற்றம் சாட்டு வர்றாங்க. இப்போ இங்க இந்த செங்கிப்பட்டி சாலை, அதாவது செங்கிப்பட்டி தொடக்கத்திலிருந்து கந்தரோடி செல்லக்கூடிய சாலையில ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் குவிந்திருப்பதால அவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திரண்டி வர்றாங்க. ஏற்கனவே 4 மாவட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்ட நிலையில இங்கு தஞ்சை மாவட்ட எஸ்பி மட்டும் உதயநிதி ஸ்டாலினை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த விசாரணை இங்கே முடியுமா அல்லது இதற்கு பின்பாக மீண்டும் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்வாங்களா? அங்கே உள்ள கூட்டத்தை திசை திருப்புவதற்காக போலீசார் இங்கு திட்டமிட்டு இவர் மீண்டும் அங்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருப்பாங்களா என்பது தெரியவில்லை. அதனால் நீதிமன்றம் பொறுத்தவரையில் இன்றுக்குள் உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் விசாரணை முடித்து இன்று விடுவிக்க போறாங்களா அல்லது தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள போவாங்களா என்பது கேள்விக்குறியா இருக்கு. மேலும் தொடர்ந்து இங்கு திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்து வருவதால அவங்களை கட்டுப்படுத்துவதையும் காவல்துறைக்கு சவால் ஏற்பட்டிருக்கு. விக்னேஷ், முத்துப்பழம்பதி, ஒரு பக்கம் திமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக குவிந்து வருகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கீங்க. இன்னொரு பக்கம் எஸ்பி சுந்தர் தலைமையில தொடர்ச்சியா விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருந்தீங்க. இதை முடிச்சுட்டு அடுத்ததா தஞ்சாவூர் கொண்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இந்த நிலைமையெல்லாம் சமாளிப்பதற்கு போதிய காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அடுத்த கட்டமா காவல்துறையினுடைய திட்டம் என்னவாக இருக்கு முத்துப்பழம்பதி? விக்னேஷ், செங்கிப்பட்டி காவல் நிலையத்தை பொறுத்தவரையில் போதுமான காவலர்கள் இல்லை என்றே சொல்லலாம். இங்கே முழுக்க தஞ்சாவூர்ல தான் 1000க்கும் மேற்பட்ட காவலர் குவிக்கப்பட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையம் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் ஒரு மதியத்திற்கு மேலாக 4 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இங்கு செங்கிப்பட்டி என்பது திடீர் எடுத்த முடிவாகத்தான் இருக்கும். ஏன்னா தஞ்சாவூருக்கு வரும் வழியில் அங்கே ஒரு பதட்டமான சூழல் உருவானதை தொடர்ந்து அப்படியே யூ-டர்ன் அடிச்சு செங்கிப்பட்டி காவல் நிலையத்தை கூட்டு வந்திருக்காங்க. செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு உதயநிதி வரும்போது 100-200 திமுக நிர்வாகிகள் இருந்த நிலையில் தற்போது ஆயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் இங்கே குவிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்க முழக்கங்கள் எழுப்பி வர்றாங்க. இது போலீசாருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா போதிய எண்ணிக்கையிலான காவல்துறை இங்கே இல்லை என்றே சொல்லலாம். தொடர்ந்து தஞ்சையிலிருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே தஞ்சையில் திமுகவினர் போராட்டம் நடத்தி பின்பு இங்க நேரடியாக ஒரு விசாரணை நடைபெறும். இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு திமுக தொண்டர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப அவங்களை கட்டுப்படுத்தல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில மீண்டும் அவரை தஞ்சை காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போவாங்களா அல்லது ஏற்கனவே இவங்க திமுக நிர்வாகிகளும் உதயநிதியும் கோரிக்கை விடுத்த மாதிரி இங்கே விசாரணை முடிச்சு அனுப்புவாங்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நீதிமன்றத்திலே இவங்க தமிழக அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. நாங்கள் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போல விசாரிச்சுட்டு அனுப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தான் போலீசார் தரப்பில் நமக்கு சொன்னது என்னன்னா ஒரு 10 கேள்விகள், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகள் வழக்கு பதிவு பண்ணியிருப்பதால அது குறித்து கேள்வி கேட்டு அவரோட பதிலை பெற்றுட்டு அனுப்பி வச்சிருவோம் சொன்னாங்க. மேலும் அவருக்கான அந்த ஜாமீன் நீதிமன்றம் கொடுத்த அந்த பிணைக்கான உத்தரவும் இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. பிணை உத்தரவு வந்ததை நாங்கள் பெற்றுக்கிட்டு அவர் அனுப்பி வச்சிருவோம். வேற கைது செய்யும் திட்டமோ என்னமோ எங்களுக்கு இல்லைன்னா போலீசார் தரப்பில் தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் தொடர்ந்து இப்போ தஞ்சை எஸ்பி அவர்கிட்ட விசாரணை நடத்திட்டு வராங்க. அந்த விசாரணைக்கு பின் தான் முழுமையான முடிவுகள் தெரிய வரும். தொடர்ந்து இங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுவதால கூடுதல் போலீசாரும் வரவழைக்கப்பட்டு இவங்க கட்டுப்படுத்துற பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 முதல் 2 மணி நேரம் வரை இந்த விசாரணை தொடரலாம் என்றும் தெரிய வந்திருக்கு. விக்னேஷ்.
முத்துப்பழம்பதி, நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம். தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக ஏராளமான திமுக தொண்டர்கள் குழுமி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. காவலர்களும் அங்கு குவிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. உள்ளே விசாரணை தொடங்கி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. திமுகவினுடைய முன்னாள் மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாம் அங்கு உடனிருந்ததை நம்ம காட்சிகள்ல பார்த்தோம். அவங்களும் காவல் நிலையம் உள்ளே சென்றிருக்கிறாங்களா? காவல் நிலையத்திற்கு எல்லா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் போகாட்டியும் ஒரு சிலர் மட்டும் போயிருக்காங்க. அவங்க வந்து தங்களோட தரப்பு வாதத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க. உதயநிதி ஃபர்ஸ்ட் முதல்ல வேண்டுகோள் விடுத்தாரு, தஞ்சை தெற்கு காவல் நிலையம் வந்து அழைச்சிட்டு போறதா சொல்லியிருந்தீங்க. அதுவும் நீங்க வழக்கு போட்டது தஞ்சை கிழக்கு காவல் நிலையம். அந்த 9 பிரிவுகளையும் வழக்கு போட்ட நிலையில தஞ்சை தெற்கு காவல் நிலையம் அழைத்துட்டு போகாம ஏன் தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையம் அழைச்சிட்டு வந்தீங்க என்றுதான் உதயநிதி கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதன் பின்பு வந்து அவரோட தஞ்சை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்டோரும் அந்த காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு நடைபெற உள்ள சென்றாங்க. ஆனால் அந்த காவல்துறையினர் வந்து அவரை மட்டும் தான் உள்ளே அனுமதிச்சாங்க. அவர்கிட்ட மட்டும் தான் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மற்ற எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் வந்து அந்த காவல் நிலையத்துக்கு வெளியிலே காத்திருக்காங்க. முழுமையான விசாரணைக்கு பின்பு தான் அடுத்த கட்டமாக திமுக என்ன செய்ய போறாங்க என்பது குறித்து தெரிய வரும். இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையில் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. மிரட்டல், அதாவது திட்டமிட்டு சரி செயலில் ஈடுபடுவது, அவதூறாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது, பெண்களுக்கு எதிராக பேசுவது, பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு எல்லாமே ஒரு பொய் வழக்குன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் மறுத்திருக்காரு. முழுக்க பொய் வழக்கு போட்டிருக்காங்க. நான் அந்த அர்த்தத்தில் பேசவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது என்ன மாதிரியான கேள்விகளை கேட்க போறாங்க? அடுத்ததாக இந்த வழக்கு இப்போ நாங்கள் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தலன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது அரசு தரப்பு என்ன மாதிரி தாக்கல் பண்ணுவாங்க, இவர் என்ன பதில் அளிக்க போறாங்க என்ற கேள்வி இருந்திருக்கு. தொடர்ந்து தஞ்சை எஸ்பி விசாரணை நடத்திட்டு வரும் நிலையில இந்த விசாரணைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் தொடரலாம் என்று தெரிகிறது. இந்த விசாரணைக்கு அடுத்த கட்டமாகத்தான் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுகிறாரா அல்லது இங்கே விடுவிக்கப்படுவாரான்னு தெரியும். இப்போ இந்த பகுதியை பொறுத்தவரையில் நீங்க திமுக நிர்வாகிகள் கூட்டம் தொடர்ந்து அதிகரிச்சுவதை பார்க்க முடியுது. ஒருபுறம் திமுக நிர்வாகிகள் கூட்டம் இருந்தாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்பாக இங்கே வந்துட்டாங்க. வந்து அந்த சாலை அந்த முன்னாடி நிறுத்தி வச்சிருக்க டிராக்டர்கள் மற்றும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேரம் எதிர்ப்புறத்திலே வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட மக்கள் நிற்கிறாங்க. இது கிராம பகுதி என்பதால அந்த பகுதி கிராமங்களை சேர்ந்த மக்களும் வந்து குவிய தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து இங்கே ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதால் அதை கட்டுப்படுத்துகிற பணிகளை தான் காவல்துறை சமாளிக்க முடியாமல் திணறி வர்றாங்க. முத்துப்பழம்பதி, இன்று இரவே விசாரணை முடிந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தஞ்சையில் விசாரணை நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் செங்கிப்பட்டியில் தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறது. நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம், ஒரு அசாதாரண சூழல் இருக்கு. நீங்க வெளியிலிருந்து அந்த கிராம பகுதி என்பதனால ஏராளமானவர்கள் தொடர்ச்சியாக அங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நீங்க இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப அதனை தடுப்பதற்கு காவல்துறை சார்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? காவல்துறையினர் தொடர்ந்து செங்கிப்பட்டியில் குவிக்கப்பட்டு வர்றாங்க. தஞ்சையிலிருந்து உள்ள காவல்துறை வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே திருவாரூர், தஞ்சாவூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தஞ்சையில் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ தஞ்சைக்கு உதயநிதி கூட்டி செல்லப்படாததால இங்கே செங்கிப்பட்டிக்கு வந்திருப்பதால இங்கே அவர் அழைத்துட்டு வரும்போது 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இருந்தாங்க. தொடர்ந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி காவலர்கள் வந்தால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். இப்போ செங்கிப்பட்டியிலிருந்து கந்தரகோட்டை செல்லக்கூடிய சாலை, பிரதான சாலையில தான் இந்த காவல் நிலையம் அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து அந்த அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து வர தொடங்கியிருக்காங்க. ஏன்னா நீங்க தஞ்சாவூர் வர வழியிலையும் பாத்தீங்கன்னா உதயநிதி அங்க அழைச்சிட்டு வர போறாங்கன்னு சொல்லி மக்கள் சாலை கூட்டமாக காத்திருந்தாங்க. இந்நிலையில் இது கிராம பகுதி என்பதால ஏற்கனவே அந்த வழக்கு குறித்த விமர்சனங்கள் எழுந்து வருது. அப்ப உதயநிதி வந்து நம்ம பகுதிக்கான காவலத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவர் பார்க்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்களும் குவிய தொடங்கியிருக்காங்க. அதே போல திமுக நிர்வாகிகள், திமுக உறுப்பினர்கள் உள்ளிட்டோர், அதாவது புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் இங்க அதிகமாக வர தொடங்கியிருக்காங்க. அதே போல திமுக தொண்டர்களும் வர தொடங்கியிருக்காங்க. அவங்க எல்லாமே அந்த காட்சிகளில் பார்க்கலாம். செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு முன்பாகவே போலீசார் கயிறு கட்டி அவங்களை தடுத்து வர்றாங்க. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் வாகனத்திலே உள்ளே போயிட்டாங்க. இவங்களை தடுத்து வர நிலையில நாங்களும் காவல் நிலையத்துக்கு உள்ளே போவோம்னு சொல்லி தான் அவங்க தள்ளுமுள்ள ஈடுபட்டு வர்றாங்க. அவங்களும் அங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்க ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து வந்து அவங்களை உள்ள விடாம தள்ளி தடுத்து வர்றாங்க. இருந்த போதிலும் கூட்டம் அதிகமாக திமுக நிர்வாகிகளின் கோபமும் அதிகமாக இருக்கு. அவங்க அந்த தள்ளுமுள்ள தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. சாலை நீரும் மரங்களும் இங்கிருந்து கிட்டத்தட்ட செங்கிப்பட்டியிலிருந்து கந்தரகோட்டை ஒரு 15 கிலோமீட்டர் வரும். அந்த கிலோமீட்டர் முழுமையாக ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு வந்து முழுமையாக வாகனங்கள் நிற்கிறது. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் அணிவகுத்து நிற்பதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விசாரணை நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அந்த 2 மணி நேரத்தில் இன்னும் கூட்டம் அதிகமாகி கூச்சல் குழப்பம் அதிகமாச்சுன்னா மேலும் ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும். அதற்கு கட்டுப்படுத்த காவல்துறையினர் என்ன செய்ய போறாங்க என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதனை கடந்து நாங்கள் வந்து இங்கே முதற்கட்டமாக தான் இங்கே விசாரிக்கிறோம். தஞ்சை தெற்கு காவல் நிலையம் அல்லது கிழக்கு காவல் நிலையத்தை அழைத்து சென்று மீண்டும் விசாரணை நடத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.
அவ்வாறு மீண்டும் தஞ்சாவூர் அழைச்சிட்டு போனால் அதுவும் இன்னும் பெரிய பிரச்சனையாக கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் அரசு தரப்பு உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க, நாங்கள் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து விட்டு அனுப்பிவிடுவோம், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் எண்ணம் இல்லை என்று உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. நீதிபதியும் அதன் பரிந்துரையின் பேரில் தான் பிணையாணையும் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட சூழலில் இனி உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய திட்டமில்லை, ஆனாலும் காலதாமதம் ஏற்படுத்த திட்டம் இருக்கு என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முத்துப்பழம்பதி, நீங்க இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம்.